ஜனனி, மேலத்தெருவுக்கு போயிட்டு வாமா. ஏம்மா? முத்தம்மா பாட்டி வீட்டில் ஃபோன் பண்ணாங்கம்மா. அவங்களுக்கு ரோஜா பூ வேணுமா, பூஜையா சாயந்தரம். கொஞ்சம் போய் கொடுத்துட்டு வந்துருமா. அம்மா, எனக்கு ஃப்ரைடே அசைன்மெண்ட் இருக்குதுமா, நான் சப்மிட் பண்ணணும். ஏம்மா இப்படி பண்ணுற? நான் போகல. அடியே, நான் தோட்டத்துக்கு போகணும்டி. எனக்கு நிறைய வேலை இருக்குதுடி. போயிட்டு வந்து சாப்பாடு செய்யணும். நேரம் ஆயிடுச்சு. உங்கள் அப்பா வேற வந்துருவாருடி. கொஞ்சம் இன்னைக்கு மட்டும் போயிட்டு வா ஜானு. அம்மா, ஒரு நாள் லீவ் விட்டாலும் நீங்கள் இவ்வளோ வேலை கொடுக்குறீங்க. என்னடி வேலை கொடுத்தா? உனக்கு வீட்டு வேலையா கொடுத்தேன்? இதை போய் கொடுத்துட்டு வந்துரு. போகும்போது பப்பியை அழைச்சிட்டு போ, துணைக்கு அழைச்சிட்டு போ அவளையும். நான் போகலன்னே சொல்கிறேன், நீங்கள் துணைக்கு அழைச்சிட்டு போன்னு சொல்கிறீங்க. போயிட்டு வாடி, தோட்டத்துக்கு நேரம் ஆயிடுச்சுடி. மழை வர மாதிரி வேற இருக்குது. நான் அதுக்குள்ளார போய் பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்துடுறேன். பப்பி, பப்பி. என்னம்மா ஜனனி? பாட்டி, பப்பி இல்லையா? மேலே தெருவுக்கு அம்மா பூ கொடுத்துட்டு வர சொன்னாங்க, பப்பியை அழைச்சிட்டு போக சொன்னாங்க. பப்பி இல்லையம்மா, அவள் பெரியம்மா வீட்டுக்குள்ள போயிருக்கிறா. வர சாயந்தரம் ஆகுமே. சரி பாட்டி. பாட்டி, 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 பாட்டி. டேய், நீ எப்ப வந்த? பாட்டி எங்க? காலையில வந்தேன். பாட்டி எல்லாம் இல்ல, அவங்க எல்லாம் கோயம்புத்தூர் போயிட்டாங்க. பூஜைக்கு ஜாமான்லாம் வாங்க போயிருக்காங்க. தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால பார்க்க வந்தோம். உன்னையும் பார்த்துட்டேன். ஏய் இருடி, பாட்டி வந்தோடனே பூ கொடுத்துட்டு போலாம். பாட்டி வந்தோனியா? அது வரைக்கும் நான் இங்கே இருக்க மாட்டேன். நான் அந்த பூவை வாங்கிக்க மாட்டேன், பாட்டி கிட்ட தான் நீ கொடுக்கணும். இல்லை இல்லை, அம்மா தேடுவாங்க. பாட்டி ஈவினிங் தானே வருவாங்கன்னு சொன்ன நீ? சும்மா சொன்னேன், அவங்க கோயம்புத்தூர் தான் போயிருக்காங்க, வந்துருவாங்க இப்போ. நீ அப்பப்போ ஏதோ தப்பு தப்பாக பொய்யா கூட சொல்கிற. இல்லடி, பாட்டி வந்துருவாங்க. இல்லை இல்லை, நீ பூ கொடுத்துரு, நான் போகிறேன். ஏய் இருடி. போகிறேன், நீ இருந்தா வம்பு பண்ணுவ. சரி, நான் வம்பு பண்ண மாட்டேன், கொஞ்சம் நேரம் இரு. இல்லை, நான் போகிறேன். ஏய் கொஞ்சம் நேரம் இருடி. ஏய் எவ்வளோ நாளாச்சு நம்ம பார்த்து. உனக்கு ஏண்டி ஆசையாவே இல்லையா என் கூட இருக்கணும்னு? அம்மா தேடுவாங்கடா, நான் பூ கொடுத்துட்டு போகணும் இல்லையா? அம்மா பப்பியை துணைக்கு அழைச்சிட்டு போக சொன்னாங்க. அவள் இல்லை வீட்டில், அதனால தான் நான் தனியாக வந்தேன். நான் சீக்கிரமாக போகணும்ல. ஏய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம்ல. காலையிலேயே உங்க அம்மாக்கு பாட்டி ஃபோன் பண்ணதை நான் பார்த்தேன், அதனால தான் நான் வெயிட் பண்ணேன். நீ எப்படி வருவேன்னு எனக்கு தோணுச்சு. பாத்தியா எவ்வளோ வேவ்லென்த் இருக்கு நமக்குள்ள. கரெக்டா எனக்கு நீ வந்திருக்கிற பாரு. ஆமாண்டா, அம்மா தோட்டத்துக்கு போயிட்டாங்க, அதனால என்கிட்ட கொடுத்து அனுப்புனாங்க. ஏய் ஜானு, அடிக்கடி நம்ம பார்க்க முடியல இல்லடி, கொஞ்ச நேரம் இரு. பாட்டி இப்போ வந்துருவாங்க. அவங்க காலையிலே போயிட்டாங்க கடத்தருக்கு. சாமான்லாம் ஏதோ வாங்கணும்னு சொல்லி போயிருக்காங்க. கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. நீ இரு, அம்மா கூட பார்த்துட்டு போலாம். இல்லைடா, நான் போகிறேன். ஜானு, நான் சீட்டை எதுவும் பண்ண மாட்டேன், நீ கொஞ்ச நேரம் இரு. ம், இல்லை இல்லை, நான் போகிறேன். சரி போ, மாடியில தான் தாத்தா இருக்கிறாங்க, அவங்க கிட்ட கொண்டு போய் பூ கொடுத்துட்டு போ. நீ வாங்கிக்கோவே, நான் போகிறேன். நான்லாம் வாங்க முடியாது, நான் அந்த வீட்டுக்கு கெஸ்டா வந்திருக்கிறேன். நீ போய் தாத்தாட்ட கொடுத்துட்டு போயிட்டே இரு. கோமா சொல்றியா? கோவமெல்லாம் சொல்லல, சிரிச்சுக்கிட்டே தான் சொல்றேன், போ. கோச்சுக்காதடா, அம்மா தேடுவாங்க. நான் அசைன்மெண்ட்டுக்கு படிக்கணும்னு சொன்னேன், சீக்கிரமாக போய் கொடுத்துட்டு வான்னு சொன்னாங்க. என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண வேண்டாம், மாடியில தான் தாத்தா இருக்காங்க, அவங்க கிட்ட பூ கொடுத்துட்டு நீ போயிட்டே இருக்கலாம். தாத்தா, வாமா பாப்பா, பூ எடுத்துட்டு வந்தியா? ஆமாம் தாத்தா, அம்மா கொடுத்து விட சொன்னாங்க. கீழே ராம் இருப்பானே, அவன்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கலாமே. என் பேரன் தான் அவன், நீ பார்க்கலையா அவனை? இல்லை தாத்தா, நீங்கள் வாங்கிக்கோங்க. பாட்டி கடத்தருக்கு போயிருக்கிறாமா, வரத்துக்கு மதியானம் ஆகும். சரி தாத்தா, நீங்கள் கொடுத்துருங்க. என்ன ஏன் தேடுற? நான் இங்கதான் இருக்கேன், நீ போ. போடி. டேய், நீ இப்போ என்ன தாண்டா சொல்கிற? நான் போவா? இங்க பக்கத்துல வா சொல்றேன். எதுவாக இருந்தாலும் அங்கேருந்தே சொல்லு. என் மேலே கோவமா இருக்கியா? கோவமெல்லாம் இல்ல,
அப்புறம் அதான்டி கோவமாலாம் இல்லை. சரி அப்புறம் நான் பூவா? உன் இஷ்டம். போனாலும் போகலாம், இங்கே வர்றதுனாலும் வரலாம். நீ வம்பு பண்ண மாட்டேன் சொல்லு, நான் வரேன். அப்படின்னா என்ன சொல்ற? டேய் ஓவரா பேசாத, நீ சேட்டை பண்ணாமல் இருந்தால் நான் வரேன். சரி அப்போ போ போ. டேய் என்ன தாண்டா உன் பிரச்சனை? டேய் என்ன தாண்டா நீ நினச்சிட்டு இருக்க? உன்னதான் நினைச்சிட்டு இருக்கேன், உன்னை மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கேன். முடியும் என நினைச்சா தொடரும் என முடிப்ப நீ மாறாத நான் மாறிட்ட. நிலவுக்குள்ள இல்ல நீரு, நீரில் தூங்கும் நிலவ பாரு. நம்மட்டோ ஆனாலும் ராம், என்னப்பா அங்கே சத்தம்? தாத்தா, பூனைக்குட்டி தாத்தா, பூனைக்குட்டி வம்பு பண்ணுது, குறும்பு பண்ணுது தாத்தா. பூனைக்குட்டியா? அதை பிடிச்சி ரூமில் போடு, பாட்டி வந்து பார்த்துக்குவாங்க. ஏ பூனைக்குட்டி, உன்னை பிடிச்சி ரூம்ல போடவா? ஏய் சானு, காலையில் நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேனேடி, எங்கடி போயிருந்தேன்? அசைன்மெண்ட்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டியாடி? முடிச்சிட்டியா? இல்லைடி, இப்போ பாதி தான் முடிச்சிருக்கிறேன், இப்போ பண்ணிகிட்ருக்கிறேன். நான் அந்த காலையில் வந்தேன், 8th சாப்டர் எனக்கு புரியல, அது என்னன்னு கேட்கலான்னு வந்தேன், உனக்கு காணும். அப்படின்டி 2 நாள் நான் காலேஜ் வரல, என்ன நடந்தது? சிஎஸ் அனாலிட்டிக்ஸ் தாண்டி முடித்தாங்க, அது ரிலேட்டடாக தான் கொஸ்டின்ஸ் போயிட்டு இருந்தது. அப்புறம் உங்கள் டாபிக் எல்லாம் எப்படி போகுது? ஏடி சிரிக்கிற, பல்லே தெரியாம? சிரிக்கலடி, மொபைல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பர்றா, அப்புறம் அம்மாவுக்கு தெரியாமல் வச்சுருக்கிறேன்டி, பேக்கில் வச்சுருக்கிறேன், சைட்லைனில் வச்சு. பயமாக இருக்குதுடி, எப்போ மாட்டிக்கணும்னு. அப்புறம் 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 என்னடி கதையா கேட்குற நீ? நான் பதட்டமாக சொல்லிகிட்ருக்கிறேன், நீ கதை கேட்குறியா? இல்லடி, இந்த லெவலுக்கு நீ போயிட்டியே, அதுதான் நான் அப்புறம்னு கேட்குறேன் ஆச்சரியமாக. நம்பர்லாம் அவனுக்கு கொடுத்துட்டேன், அவன் அப்பப்போ மெசேஜ் பண்ண கால் பண்ணிட்டு இருக்கிறான்டி. ஆமாம் ஆமாம், ஃபோன்லாம் பின்ன எதுக்கு வாங்கி கொடுப்பாங்க, மெசேஜ் பண்ணவும் கால் பண்ணவும் தான். எல்லாம் கரெக்டு தாண்டி, எப்படி அதெல்லாம் பண்ணுறது? தெரியாமல் பண்ண வேண்டியதாக இருக்குதுடி, பயந்துக்கிட்டே. காலேஜுக்கெலாம் எடுத்துகிட்டு வரியா இல்லையா? பேக்கில் தான் இருக்குது, சைலண்டில் இருக்குது. ஏய் அப்போ காலேஜுக்கு வரையில, காலேஜுக்கு வரும்போது பேசு, அவ்வளோதான். காலேஜில் யாராவது போட்டு கொடுத்துட்டாலுங்கண்ணா அது ரொம்ப ரிஸ்க் ஆகிடும்டி, அதனால தான் நான் காலேஜில் இன்னும் நான் வெளியிலே எடுக்கலை ஃபோனை. ஈவினிங்கில் மட்டும் கொஞ்சம் நேரம் அம்மா கோயிலுக்கு இல்லை கடைக்கு போகும்போது ஒரு 5 minutes அந்த மாதிரி பேசுகிறேன். பர்றா, ஏய் என்னை ஓட்டாதடி. இல்லை மேலே சொல்லு. மேலே என்ன சொல்கிறது, அதுதான் 5 minutes அந்த மாதிரி கால் பேசுகிறேன், அதுக்கப்புறம் சைட்லைனில் வச்சுக்கிறேன். மார்னிங் கூட அவன் பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கிறான்டி. ஆ, அவன் வந்திருக்கிறது எனக்கு தெரியாது, அம்மா தோட்டத்துக்கு போனதுனால முத்தம்மா பாட்டி வீட்டுக்கு போய் பூ கொடுத்துட்டு வான்னு சொன்னாங்க. அப்புறம் நான் பப்பியை கூப்பிட்டேன், பப்பி வீட்டில் இல்லை, பப்பியை துணைக்கு அழைச்சிட்டு போகலான்னு கூப்பிட்டேன், அவள் இல்லை, பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டாளாம். சரி, அப்புறம் நான் மட்டும்தான் போனேன். சரி, ஏய் என்னை கலாய்க்கிற மாதிரியே சரி சரிங்கிறியா நீ சொல்லிடி. சரி, இல்லை நான் எதுவும் சொல்லலை, நீ என்னை கலாய்க்கிற, சொல்லிடி. நான் கதை தான் கேட்குறேன், சொல்லு, கலாய்க்கலை. அப்புறம் நான் போய் பூ கொடுத்துட்டு வந்தேன். பூ கொடுத்துட்டு வந்தியா? ஆமாம், பூ கொடுத்துட்டு வந்தேன். அவனை பார்த்தியா இல்லையா? பார்த்தேன், பேசினேன். என்ன சொன்னான்? எனக்கு அவன் வந்ததே தெரியாதுடி. அப்புறம் நான் பாட்டின்னு பாட்டியை கூப்பிட்டுட்டு இருந்தேன், பார்த்தா அவன் வந்து நிற்கிறான். அப்புறம் அவங்க பாட்டி கோயம்புத்தூர் போயிட்டாங்களாம், அவங்க பூஜைக்கு ஜாமான் வாங்க போயிட்டாங்களாம். அப்புறம் அவங்க தாத்தாவுக்கு முடியலையாம், அதனால பார்க்க வந்தாங்களாம். மார்னிங் வந்தோன்னு சொன்னான். அப்புறம் அவங்க தாத்தா மட்டும்தான் இருந்தாங்க வீட்டில். சரி, அவன் இருடி, அப்புறமா போகலாம், அம்மா வந்தோன்னே பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிறான்டி. அப்புறம் நான் போகிறேன்னு சொல்லி வந்துட்டேன், அவங்க அம்மா எப்போ வருவாங்க தெரியல, எங்கள் அம்மா வேற தேடுவாங்கல்ல. வந்துட்டியா? ஆமாண்டி, லேட் ஆயிடுச்சு, அம்மா வேற சீக்கிரமாக வந்துரு சொன்னாங்க, தோட்டத்துக்கு போயிருந்தாங்க, வீட்டில் வேற ஆள் இல்லைல்ல. இப்போ பேசுகிறேன் அவன்கிட்ட? இல்லடி.
பேசலாம் இல்லை, கொஞ்ச நேரம்தான் இருந்தேன். அப்புறம் நான் பூ கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்படின்ட்டு ஜானு, உனக்கு பிடிச்சிருக்குது அவன் கேரக்டர்லாம்? அவன் என்ன படிக்கிறான்? அவன் எம்எஸ்சி ஃபைனல் இயர் பண்ணுறான்டி. சிஎஸ் தான். அவன் ஒரே பையனாடி? ஆமாண்டி, அவன் ஒரே பையன்தான். என்ன உன்ன மாதிரி நல்லா படிப்பானா இல்லை ஆவரேஜ் தானா? அரியர்லாம் வச்சிருக்கிறேன்னு தான் சொன்னான். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் நினைக்கிறேன். அரியர் வச்சிருந்தா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டா? நான் கூட தான் வச்சுருக்கிறேன். என்ன நீ அப்பப்போ பேப்பர் காட்ட மாட்டேங்கிற? பேப்பர் காட்டினேன்னா நானும் உன்ன மாதிரி படிச்சிருப்பேன். உன் பேப்பரை பார்த்து எழுதும் போதே நான் படிச்சிருவேன்டி. இப்போ பையன் நம்ம கேட்டகரி. ஏய் நித்யா, எனக்கு ஒன்றுமே புரியலடி. இதெல்லாம் செட் ஆகுமானே தெரியல. ஏண்டி அப்படியே சொல்லிட்டுருக்குற இவ்வளோ தூரம் போனதுக்கப்புறம்? எனக்கு ஏதோ உள்ளுக்குள்ளே பயமாகவே இருக்குதுடி. ஸ்டடீஸ் ஏதாவது அஃபெக்ட் ஆகிடுமோ அப்படின்னே இருக்குதுடி. ஃபைனல் இயர் கம்ப்ளீட் பண்ணணும், அடுத்தது பிஜி எல்லாம் பண்ணணும். இதுவும் வீட்டுக்கு தெரியாமல் இருக்கணும் இல்லையா, அதனால சொல்கிறேன். லவ்லாம் பண்ணால் அதிகமாக ஃபோன்லாம் யூஸ் பண்ணணும், கால்லாம் பேசணும். டைம் வேறு நம்மளுக்கு கிடைக்காதுல்ல ஸ்டடீஸ்க்கு. அதனால் கொஞ்சம் யோசிக்கிறேன். லைஃப்பில் எல்லாமே இருக்கணும்டி. ஏய் ஜானு, ஏய் என்னடி பண்ற? நான் மார்னிங்லேருந்து உனக்கு 3 டைம்ஸ் கால் பண்ணேன், ஏன் அட்டன் பண்ணல? ஏய் நான் அசைன்மெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன்டா. அட்லீஸ்ட் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கலாம்லடி. ஏய் நான் அம்மாவுக்கு தெரியாமல் தான் உங்ககிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன். நான் எப்படி அப்பப்போ உனக்கு நான் மெசேஜ் பண்ணுறது? நீ போனதுக்கப்புறம் நான் கால் பண்ணேன், எப்படி பத்திரமா போய் சேர்ந்துட்டியா என்னன்னு சொல்லி கேட்கலான்னு பண்ணேன். நான் வந்து மொபைல்லாம் பார்க்கலடா. நான் அசைன்மெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு ஒர்க் அதிகமாக இருந்துச்சு, அதனால தான் நான் பார்க்கல. ஏய் அப்போ நான் ஃப்ரீயாக இருக்கிறேன்னு சொல்றியா? நான் வெட்டியும் பின்னாடி சுற்றிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறியா என்ன? நான் அப்படி சொல்லலை. ஏய் நான் எம்எஸ்சி பண்ணுறேன்டி. உன்னை விட 2 வருஷம் மூப்பு தானா. உன்னை விட அதிகமான சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே எனக்கு இருக்குது. இன்னும் படிக்கணும், அசைன்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், எல்லாமே எனக்கும் இருக்குது. ஜஸ்ட் மெசேஜாவது பண்ணலாம்ல நீ. நான் கால் எக்ஸ்பெக்ட் பண்ணல, அட்லீஸ்ட் மெசேஜாவது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நாங்கள் நைட்டு ஊருக்கு கிளம்புறோம், அதனால தான் நான் உங்ககிட்ட பேசணும்னு பார்த்தேன். நான் இப்போ தாண்டா கொஞ்சம் ஃப்ரீயானேன். இப்போ தான் நான் மொபைல் பார்த்தேன். டைமே இல்லை. நான் மார்னிங் வேறு அங்கே வந்துட்டேன். அதுக்கப்புறமா நான் வந்து எனக்கு ப்ரிப்பேர் பண்ண கொஞ்சம் கூட டைம் இல்லை. நாளைக்கு நான் சப்மிட் பண்ணணும். நான் டிஎல் போஸ்ட்டில் இருக்கிறேன். அது கொஞ்சம் கேர் எடுத்து நான் பார்க்கணும். ஸோ என்ன மீன் பண்ணுற நீ? நான் அரியர்ஸ் வச்சிட்ருக்கேன்னு சொல்கிறியா? நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னு சொல்ல வரியா? நான் அப்படி சொல்லலை. நீ டேரெக்டாக எதுவும் சொல்லலை, இன்டேரக்டாக என்ன சொல்கிற? நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னு சொல்கிறேன். அரியர்ஸ் எல்லாம் வச்சிட்ருக்கான், தத்தீவன் நம்ம பின்னாடி சுற்றிட்டு இருக்கான், அது என்ன சொல்கிற? நீ ஏன் எதுவும் நினச்சிக்காத. நான் நினச்சிக்கல, நீ நினைக்கிறத நான் சொல்கிறேன். எனக்கு டைம் இல்லை, நான் கொஞ்சம் கமிட்டில் இருந்தேன்னு சொல்ல வரேன். சூப்பர், நீங்கள் கமிட்டில் இருக்கிறீங்க, நான் வெட்டியாக இருக்கிறேன், ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறேன். எனக்கு கூட நேற்று ப்ராக்டிக்கல், இன்னைக்கு அம்மா போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் நெக்ஸ்ட் டே போகலான்னு கூட நான் சொல்லியிருக்கலாம், இல்லை நெக்ஸ்ட் மந்த் கூட போகலான்னு சொல்லியிருக்கலாம். சரி ஒன்று பார்க்கலாம், ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு தானே நான் வந்தேன். இப்போ நான் எதுவும் சொல்லலையேடா. சரிடி ஜானு, இனிமேல் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நான் கால் பண்ண மாட்டேன், மெசேஜ் பண்ண மாட்டேன். நீ ஃப்ரீயாக இரு, ரிலாக்ஸாக ப்ரிப்பேர் பண்ணு, ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணு. நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு தான் நீ நினைக்கிறேல்ல? என்னாலும் உன் ஸ்டடீஸ் ஸ்பாயில் ஆகணும்னு பார்க்குறேன். ஐ won't disturb you anymore. ராம், நான் எப்படியும் மீன் பண்ணலை. பாய்.